அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். இப்போது 2024 ஆண்டிற்கான குரு பெயர்ச்சி பலன்களை மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி நற்பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் இந்த 2024 மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த ரிஷபத்தில் இருந்து இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 3 விதமான தன்னுடைய பார்வைகளை 3 இடத்துல பதிப்பார். அவருடைய முதல் பார்வை இந்த மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டில் பதிக்கிறார். முதல் பார்வையை தன்னுடைய 2ஆம் பார்வையை 6ஆம் வீட்டில் பதிக்கிறாரு. தன்னுடைய 3ஆம் பார்வையை 8வது வீட்டில் பதிக்கிறார். இப்போ இந்த பார்வைகளை பதிப்பதன் மூலிமா என்ன சொல்ல வர்றாரு பார்த்தீங்கன்னா, இந்த குருவை பொறுத்த வரைக்கும் அவர் அமர்ந்திருக்கிற இடமானது இந்த மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு விரய குருவாக இருக்கிறார். எப்படி? விரய குரு. அப்போது இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விரயங்களை இந்த குரு பகவான் இந்த லக்ன ராசிக்காரர்களுக்கு செய்ய இருக்கிறார்? இப்போது இந்த ராசி லக்னக்காரர்களுடைய முதல் பார்வையை 4ஆம் பாவத்தில் 4வது வீட்டில் பதிச்சதால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்னக்காரர்களில் நிறைய பேர் வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்கள்ல. நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, சொத்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, கார் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, பைக்கு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க அப்படின்னு சொல்கிறவங்க, இப்படி இருக்கக்கூடியவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தங்களுடைய தேவைக்காக தங்களுடைய சுகங்களுக்காக வாங்கணும்னு நினைக்கிற வீடாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் வாங்கலாம். இல்லை நிலம் வாங்கி வீடு கட்ட போகிறேனாலும் சரி, இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கினா அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக உடனே அமையும், நல்லதாகவே அமையும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் விரயம்னு ஆயிடுச்சு, செலவுன்னு ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யலாம்? சுப செலவை பண்ணிட்டு போயிடலாம். புரியுதுங்களா? இது பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் வெளியூர் பயணங்கள் மூலியமாக அதிகமாக வெளியூர் பயணம் பண்ணக்கூடிய அன்பராக நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பயணத்தின் மூலமாக உடல் உபாதைகளை கொஞ்சம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகத்தான் செய்யும். அலைச்சல்கள் நிச்சயமாக இருக்கும். அலைச்சல்கள்னு சொன்னோன்னே, இப்போ மார்க்கெட்டிங் துறையில் இருப்பீங்க, கம்பெனிக்காக வேலை செய்கிறதுக்கு எப்படியும் வெளியூராக சுற்றக்கூடிய தன்மையில் தான் சில பேருக்கு இருக்கும். வாரத்தில் 3 நாள் 4 நாள் ஃபீல்டு ஒர்க்கு பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. வெளியூர் பயணங்கள் மூலியமாக, அதையே மார்க்கெட்டிங் துறையில் இருக்கவங்களே பயணங்களின் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய நபர்களாக தான் இருப்பீங்க. அப்போ ட்ராவல் மூலியமாக மார்க்கெட்டிங் பண்ணி பல ஊர்களுக்கு சென்று வரக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையை கவனத்தில் வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் கிடையாது. எக்ஸசைஸ் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. உணவில் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. சாப்பிடக்கூடிய உணவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டதுகளில் ஏன்னா வெளியூரில் போகும்பொழுது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளில் கொஞ்சம் உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. இப்போது சுபவிரயம் போது வீடு வாங்க முடியுது. ஆரோக்கியத்தை கவனத்தில் செலுத்துவதன் மூலியமாக, உணவை கவனமாக கையாளுவதன் மூலமாக உங்களை காப்பாற்றிக்க முடியும். இன்னொன்று, மறைமுகமாக நீங்கள் எதிர்பார்க்காத திடீர் விரயமும் உங்களை தேடி வரும் அப்படின்ற அமைப்புலையும் இருக்குது. இப்போ இது வரைக்கும் நீங்கள் கோர்ட்டு கேஸுக்கு நிறைய செலவு பண்ணிக்கிட்டு இருப்பீங்கள்ல, அவங்களுக்கு அது இன்னமும் தொடருது. இப்போ இன்னொன்று சொல்லிடுறேன். இதை எப்படி சொல்ல நினச்சிங்கன்னா,
யாராவது கோர்ட்டுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ராசி லக்னக்காரர்கள் இந்த வருஷம் போயிடாதீங்க தயவு செஞ்சு. அது உங்களை பெரிய லெவலில் இழுத்து விட்ரும், செலவு அதிகப்படுத்தி உங்களை விரயத்தை அதிகம் பண்ணி விட்ரும். ஸோ வேண்டாம், சரிங்களா? ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனங்களில் போகும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த மிதுன ராசி லக்னக்காரர்கள் அது காற்று ராசி, ரொம்ப ஸ்பீடாக தான் இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ ட்ராவல் பண்ணும் பொழுது வண்டிகளில் பைக்கில் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றும் பொழுது எப்பயுமே ஒரு கவனமாக இருங்க. ஒரு இறை வழிபாடு மூலியமாக எந்த பயணத்தையுமே தொடருங்க. அருகம்புல் மாலையை விநாயகப் பெருமானுக்கு சாத்தி அந்த அருகம்புல்லை எப்பொழுதுமே உங்கள் கூட வச்சுக்கோங்க. வாரம் மாற்றிக்கோங்க. புதுசாக மாற்றும் போது பழசை தூக்கி போட்டோம் இப்படியே கையில் வச்சுக்கோங்க. எப்போயுமே உங்கள் பர்ஸ்லேயோ உங்கள் கூடயே இருக்கிற மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடியவங்க ரெகுலராக வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, உங்களை காத்துக்கொள்வதற்கு 3 விதமான வழிபாடுகளை நீங்கள் பண்ணலாம். முதல்ல என்ன செய்யலாம் அப்படின்னா, ரெட்டை பிள்ளையாரை போய் வணங்குவதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல சொத்து, நல்ல இடம் எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் நீங்கள் வணங்குவதன் மூலியமாக ஏற்படுத்திக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த இடம் கிடைக்கும். அதே போல் செவ்வாய்க்கிழமையில் போய் முருகப்பெருமானை வழிபடுவது, அதுவும் வெள்ளிக்கிழமையில் செவ்வாய் உரையில் போய் வழிபடலாம். இல்லைனா செவ்வாய்க்கிழமையில் சுக்கிர உரையில் போய் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுடைய உடல் சார்ந்த உபாதைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம். அதே போல் இந்த கருப்பசுவாமியை போய் சனிக்கிழமையில் நீங்கள் கருப்பசுவாமியை சுக்கிர ஓரையில், சனிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் போய் சனி பகவானை வழிபாடு பண்ணி கண்டிப்பாக இருக்கும். எல்லா ஊர்லேயும் கருப்பசாமி இருக்கும். எந்த கோயில் இருந்தாலும் ஓகே, தாராளமாக போகலாம். ஸோ அவங்கள வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை தரும். ஸோ இந்த 3 விதமான வழிபாடுகளை பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னதை மறந்துடாதீங்க. கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறீங்க, கட்ட பஞ்சாயத்து, யார் கூடயே சண்டை போட்டு சொத்து தகராறில் போய் கேஸ் போட்டு, கண்டிப்பாக இந்த லக்ன ராசிக்காரர்களில் பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். சொத்து பிரச்சனை இருக்கும், பூர்வீக சொத்து பிரச்சனையால், சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் கேஸை போட்டு கோர்ட்டுக்கு போய் இழுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த பயிற்சியில் பண்ணினீங்கன்னா பகை உணர்வு ஏற்படும். அது உடனடியாக தீராது. அந்த மாதிரி சூழ்நிலையில் கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான நிறைய பேருக்கு அது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் அது எந்த அளவில் இருக்குது, தீரக்கூடிய அளவில் இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கோச்சார் அடிப்படையில் பார்க்கும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஆண்டு போக வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை கவனத்தில் எடுத்துக்கோங்க. உணவுகளில் நல்ல ஆரோக்கிய உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதை பண்ணினாலே போதுமானது. வீடு வாங்கலாம், நல்ல அமைப்புனா அதுதான். கண்டிப்பாக வீடு, வண்டி, வாகனம் நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த வெளியூரில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, பிரயாணம் பண்ணி அவங்கள சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கும், வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அது உங்களுடைய கர்மவினைகளை பொறுத்து அந்த அதிர்ஷ்டம் சிலருக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கி தரும். அது என்ன மாதிரி அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கணும். எல்லாருக்கும் இருக்குமானா இருக்காது, மிக குறைந்த அளவில் தான் வரும். அது சிலருக்கு ஏற்படுத்தும் திடீர் அதிர்ஷ்டத்தை. பயணங்களில் மேற்கொள்கிறவங்களுக்கு ஏற்படும். வெளிநாட்டில் வாழ்கிறவங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதை சொல்ல மாட்டேன். மிதுன ராசி லக்னக்காரர்கள் வெளிநாட்டில் வசிக்கிறீங்க அப்படின்னா
அங்கே நீங்கள் இப்போ வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். அங்கே உங்களுக்கு நிச்சயமாக வீடு கிடைக்கும். எதிரிகள் தொல்லை கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒருத்தர்கிட்ட, அதனால் நீங்கள் ஒன்றும் கிடையாது, கவனமாக பேசுங்க, அவ்வளோதான். யாராவது வம்பளுக்கு வந்தாலும் நீங்கள் தவிர்த்துட்டு போய்கிட்டே இருங்க, அவ்வளோதான். ரொம்ப அமைதியாக அதை கடந்து போயிடுங்க. வேறு மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிலருக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இப்போ யோசிச்சுட்டு இருப்பாங்க. நல்ல நேரங்களில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி இந்த லக்ன ராசிக்காரர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சி அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு ஆப்ரேஷன் பண்ணி சுபவரையும் பண்ணிக்கலாம் தாராளமாக. அறுவை சிகிச்சை பண்ணணும்னு நிறைய பேர் தள்ளி போட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. அவங்க இந்த காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். இருந்தாலும் அந்த மாதிரி பண்ண நினைக்கிறவங்களில் உங்கள் ஜாதகத்தை எதுக்கும் ஒரு தடவை ஆராய்ஞ்சு அதோடைய பொசிஷனுடைய நிலையை தெரிஞ்சுக்கலாம். பண்ணலாங்கிறது கொஞ்சத்தை நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனஜாதத்தை பார்க்கும் பொழுது அது பாசிட்டிவான சைடில் இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணிட்டு போயிடலாம். அதை நம்ம அங்கே பார்க்கும் பொழுது தான் ரொம்ப சரியாக சொல்ல முடியும். ஸோ ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு பெர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா செலவுக்கான பெர்சன்டேஜ் தான். குரு பகவான் உங்களை விரையன்னு தான் பண்ண வைக்க போகிறாரு. ஸோ ஒன்றும் கிடையாதுங்க. வெள்ளிக்கிழமை உங்களுக்கு விரையத்துக்கான வழி வரும். நீங்கள் வெள்ளிக்கிழமையில் என்ன பண்ணுங்க, நீங்களே ஏதாவது விரயம் பண்ணிடுங்க. நான் சொன்னேன் இல்லை, ஏதோ ஒரு விரயம். என்ன கேட்டிங்கன்னா 3 விதமாக நீங்கள் விரயத்தை பண்ணிக்கலாம். ஒன்று, நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம். ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மாதம் ஒரு 12 மாதத்துக்கு இந்த பயிற்சி முடிகிற வரைக்கும் மாதம் வண்டிக்குன்னு ஒரு விரயத்தை ஏற்படுத்திக்கோங்க. ஒரு டியூ கட்டுற மாதிரி ஏற்படுத்திக்கோங்க. சுப விரயமாக போயிடும். 2வது, மருத்துவ உதவிகள் செய்யலாம். உங்கள் ஏரியாவிலே இருக்கக்கூடிய ஏதாவது இயலாத மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா நாட்டு மருந்து கடையில் போய் மூட்டு வலி தைலம் இதெல்லாம் கேட்டிங்கன்னா 20-30 ரூபா தான். ஒரு டப்பா, சின்ன டப்பா கொடுப்பாங்க. அதை வாங்கி அந்த யாசகம் கேட்கக்கூடியவங்களுக்கு தானமாக உங்களால் இயன்ற உதவியை கொடுக்கறது நல்ல பலனாக. அதே போல் ஸோ இந்த உதவிகளை நீங்கள் பண்ணலாம். இதுக்கு மேலே பெருசாக பண்ணுன்றது ஒன்றும் இல்லை. உங்களால் உங்களுடைய சத்துக்கு பொறுத்து உங்களுடைய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி உணவு தானம், தண்ணீர் உணவு சேர்ந்து தானம் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். இல்லை தண்ணி மட்டும் கொடுக்க முடிஞ்சால் பண்ணலாம். ஒரு வடை வாங்கி கொடுக்க முடிஞ்சால் ஒரு வடை வாங்கி கொடுக்கலாம். ஒரே ஒரு தோசை வாங்கி கொடுக்க முடியும்னாலும் வாங்கி கொடுக்கலாம். இல்லை ஒரே ஒரு ஏதோ ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுக்க முடிஞ்சாலும் வாங்கி கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய நிலைப்பாடு தான். உங்களால் இயன்ற ஒரு சிறு உதவியை நீங்கள் தாராளமாக இந்த நாளில் பண்ணுறது உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி தரும். புரியுதுங்களா? ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு நல்ல பலன்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இதை பண்ணுறது உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே நல்லது தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. உதவிகளை செய்யுங்க. சரிங்களா? வேறு இன்னொரு கவனமான விஷயம், கோர்ட்டு கேஸுன்னு ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. இந்த காலத்தில் ஸ்டார்ட் எதுவும் பண்ண வேண்டாம். சரிங்களா? அந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் போய் மாட்டிக்க. அவ்வளோதான், கவனமாக இருங்க. மற்றபடி எல்லாமே சுபம்தான். ஒன்று தான், கவனமாக இருங்க. பேச்சை கவனம் தேவையாக வச்சுக்கோங்க. பேச்சை ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அனைவரும் வாழ்க வளமுடன். குருவே சரணம், குருவே துணை. நன்றி.